திருக்கோகரணம் புனித பிரான்சிஸ் சலேசியாரின் ஆலயத்தில் 28ஆம் ஆண்டு 2ஆம் நவநாள் திருவிழா குத்துவிளக்கு ஏற்றி திருப்பணியானது தொடங்குகின்றது. இந்த குத்துவிளக்கின் முதல் திரையை எஸ்எஃப்எஸ் இளங்குருடம் மட அதிபர் அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்களையும், குத்துவிளக்கின் 2வது திரையை எஸ்எஃப்எஸ் இளங்குருமடத்தில் பணி செய்யும் அருட்தந்தை ஆரோக்கியசாமி அவர்களையும், குத்துவிளக்கின் 3வது திரையை எஸ்எஃப்எஸ் இளங்குருமடத்தில் பணி செய்யும் அருட்தந்தை கூட்டினார் அவர்களையும், குத்துவிளக்கின் 4வது திரையை இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் புனித சவேரியா, புனித புளோமினா, புனித அருளானந்தர் அன்பிய பொறுப்பாளர்களிடம், குத்துவிளக்கின் 5வது திரையை இன்றைய நவ நாட்களுக்கு விழா அன்பளிப்பு செய்யும் திரு ஆரோக்கியசாமி, திருமதி கிரேசி அவர்களையும் ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இன்றைய நவநாள் திருப்பலியில் பங்கெடுக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியில் நாம் நற்செய்திகளை வழங்கிட என்ற தலைப்பில் தியானிக்க உள்ளோம். எனவே நாம் கேட்ட நற்செய்தியை இன்னும் பலருக்கு எடுத்துச் சொல்லவும், நாம் அனுபவித்த கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், பாசம் மற்றும் மீட்பு ஆகியவற்றை பிறருடன் பகிர்ந்து வாழவும் நாம் இன்று அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் ஏன் நற்செய்தியை பகிர வேண்டும்? ஏனெனில் அது கடவுளின் கட்டளை. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டபடி நற்செய்தியை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். நற்செய்தியை பகிர்வது என்பது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழி. நாம் நற்செய்தியை பகிர்வதன் மூலம் பிறர் கிறிஸ்துவை அறிந்து அவரது அன்பை அனுபவிக்க நாம் உதவுகின்றோம். நாம் எப்படி நற்செய்தியை பகிரலாம்? நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சமுதாயத்தினருடன் நற்செய்தியை பற்றி பேசலாம். தேவையுள்ளவர்களுக்கு உதவுவதன் மூலம் நற்செய்தியை செயல்படுத்தலாம். இன்றைய திருப்பலியில் நாம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம். நற்செய்தியை தைரியமாக பகிர்வதற்கு தேவையான தைரியத்தையும் தூய ஆவியின் வழிகாட்டுதலையும் நாம் கேட்போம். நாம் கேட்ட நற்செய்தியை பிறருடன் பகிர்வதில் உறுதியாக இருப்போம். எப்போதும் எங்கே நாம் நற்செய்தியை பகிர வேண்டிய சூழ்நிலை வரும் என்று தெரியாது. ஆகையால் நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். எனவே நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழவும், நாம் கேட்ட நற்செய்தியை பிறருடன் பகிர தேவையான அருள் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி கலந்து கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனவழங்க சொல்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவனை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, ஆயிரத்து பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாரும் வெள்ளமாயிட திருமணமானேன். எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்று பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி
கடவுள் தனது மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு முன்னே நடப்பார் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு அளித்தது. எனவே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். எசையா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை வளப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன, இதோ உன் சாம்பு காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். திரும்பி செல்லுங்கள், திரும்பிச் செல்லுங்கள், அங்கிருந்து வெளியேறுங்கள், தீட்டானதை தொடாதீர்கள். ஆண்டவரின் களங்களை ஏந்திச் செல்வோரே, அந்நாட்டினின்று வெளியேறுங்கள், உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு வெளியேறப் போவதில்லை, தப்பியோடுவது போல் செல்வதும் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார். இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள்தரு ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கின் திருவிழாவை நேற்றைய தினம் கொடியேற்றத்தின் வழியாக ஆயனுடைய பிரசனத்திலே சீரும் சிறப்புமாக கோலாகலமாக நாம் துவங்கினோம். ஆயர் அவர்கள் நமக்கு தெளிவாக சொன்னார், நம்முடைய வழிபாடுகள் அனைத்தும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வழிபாடுகளாக இருக்க வேண்டும். திருப்பலியாக இருக்கலாம், ஆராதனை வழிபாடாக இருக்கலாம், அல்லது ஜெபமாலை, குடும்ப ஜெபமாலை, தனிப்பட்ட ஜெபம், எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய நன்றியை கடவுளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய வழிபாடுகளும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். எனவே நாம் நம்முடைய குடும்ப விழாவை, நம்முடைய எஸ்எம்எஸ் திருக்கோவணம் பங்கு குடும்ப விழாவை நாம் இந்த வருடம் தொடங்கி இருக்கின்றோம். 2ஆம் நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் நாளிலே இறை அன்பிலே வாழ்ந்திட என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம், நம்மை நாம் தயாரித்தோம். இறை அன்பிலே வாழ்ந்திட என்பது நம்ம அனைவரும் நன்றாக தெரியும். இறைவன் நம்மை அவருடைய அன்பினால் படைத்தார். அவர் அன்பு செய்யாவிட்டால், அவர் விரும்பாவிட்டால் நம்மை படைத்திருக்க முடியாது. எனவே அவர் நம்மை அவருடைய உருவிலே, சாயலிலே, அவருடைய இயல்பிலே நம்மை படைத்தார். அதன் காரணம் அவருடைய அன்பு. அதே அன்பிலே நாம் நிலைத்து இருக்க வேண்டும். ஆனால் ஆதியிலிருந்து மனிதன் அந்த அன்பிலே நிலைத்திருக்க முடியாததால், கீழ்ப்படியாததால் வந்த விளைவுகள், தண்டனைகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். தொடக்கத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். ஆனால் அந்த இறை அன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவு செய்ய, பூர்த்தி செய்ய கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் மிஷனரி என்று சொல்லுவோம், நம்புவோம் என்றால் அவர்தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர். கடவுளால் அனுப்பப்பட்டவர் நம்முடைய மீட்புக்காக,
மீட்பு என்பதுதான் நற்செய்தி. மீட்பு என்பது நற்செய்தி, விடுதலை. எதிலிருந்தோ நாம் விடுதலை அடைய வேண்டும். அடிமை, அது வெளிப்புற அடிமையாக இருக்கலாம், இல்ல உட்புற அடிமையாக இருக்கலாம். பாவத்தின் அடிமையிலே வாழ்கின்றது, முக்கியமாக பாவத்தின் அடிமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் கடவுள் தன்னுடைய மகனை முதலாக அனுப்புகின்றார். அவர்தான் முதல் மிஷனரி, நற்செய்தியை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மக்களுக்கு நற்செய்தியை தருகின்றார். இந்த நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை தரவும், பார்வையற்றோருக்கு பார்வையை கொடுக்கவும், ஒடுக்கப்பட்டோரை மீட்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழக்கமிடுகின்றார். அதுதான் அவருடைய அந்த பணியின் தொடக்கம், நற்செய்தி பணியின் தொடக்கம். அவர் அந்த ஆலயத்திலே கூடி மக்கள்லாம் கூடியிருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். இந்த வாசகத்தின் மூலமாக தொடங்குகின்றார். அவர் திருநூலை பிரிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் தான் அவரிடத்தில் வருகின்றன. இதைதான் அவர் வாசிக்கின்றார். வாசித்து முடித்து இன்று இந்த வார்த்தை நிறைவடைந்தது, அவர் மூலமாக நிறைவடைந்தது என்று சொல்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்து முதல் நற்செய்தியின் பணியாளர், கடவுளால் அனுப்பப்பட்டவர். அவர் நமக்காக மீட்பை கொண்டு வந்தவர், கடவுளின் அன்பை நிறைவாக கொண்டு வந்தவர், கடவுளின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கடவுளின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் நமக்கு கொண்டு வந்தவர். அவர் அப்புறம் என்ன பண்றாரு? அவர் அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய அவருடைய அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அவர்கள் தூய ஆவியின் வல்லமையால் அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்கின்றார்கள். அதே பணியானது நமக்கு தரப்படுகின்றது. நாமும் நற்செய்தி தூதர்களாக நாம் செல்ல வேண்டும், உலகத்தில் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய அருளை, ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தர வேண்டும். ஆண்டவருடைய இரக்கத்தை மக்களுக்கு தர வேண்டும், மன்னிப்பை தர வேண்டும். அதுதான் மீட்பு, அதுதான் நற்செய்தி. நற்செய்தி என்பது மகிழ்ச்சியை தரக்கூடியது, சந்தோஷத்தை தரக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது, நம்முடைய மத்தியிலே ஒற்றுமையை வரவழைக்கக்கூடியது. அதுதான் நற்செய்தி. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். நாம் அதை பிறர் கொடுக்க வேண்டும். இந்த நற்செய்தியை வழங்கிட முதலிலே நாம் நற்செய்தியை வாழ்ந்திட வேண்டும். நாம் வாழ முடியவில்லை என்றால் நம்மால் அந்த நற்செய்தியை பிறருக்கு கொடுக்க முடியாது. நாம் கடவுளின் பிள்ளைகளாக, கடவுளின் அன்பை முழுவதுமாக அனுபவித்தவர்களாக, கடவுளின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றவர்களாக, கடவுளின் மன்னிப்பை, இரக்கத்தை முழுமையாக அனுபவித்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நற்செய்தியை வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அந்த நற்செய்தியை பிறருக்கு நாம் வழங்க முடியும். நம்மால் வாழ முடியவில்லை என்றால் நம்மால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற செய்தி, நற்செய்தியை வழங்க முடியாது. அதுதான் மீட்பு, விடுதலை. அதை நம்மால் வழங்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலே எசையா இதைதான் இஸ்ராயேல் மக்களுக்கு கூறினார். முதலிலே அவர் கூறியது, நீங்கள் மனம் திரும்பாவிடில் தண்டனை பெறுவீர்கள் என்று எசையா இறைவாக்கினர் அவர்களுக்கு எச்சரிக்கை உரைத்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதனால் அடிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அத்தனை வருடங்கள் அந்த அடிமை தனத்திலே வாழும் பொழுது அவர்கள் செய்த பாவங்களுக்காக மனதுருகி ஆண்டவர்கள் மன்னிப்பு பெற்று அவர் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அந்த அடிமைத்தனம். கடவுள் அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார், கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். உடனே அவர் கடவுள் அந்த அடிமைத்தனத்தில் அவர்களை வெளியே கொண்டு வருகின்றார். ஏன்? அவர்கள் மனம் திரும்பினார்கள், மனம் மாறி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். எனவே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எனவே நாமும் நம்மை அடிமைப்படுத்துகின்ற அனைத்து செயல்கள் அவற்றெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், இவற்றிலிருந்து
நிறைவான நற்செய்தி, நிறைவான சந்தோஷத்தை, அமைதியை நாம் பெறுகின்றோம். அப்படி பெறும் பொழுது நாம் அதை பகிர்ந்து கொள்வோம். அந்த நற்செய்தியை பிறருக்கு நாம் வழங்குவோம். அந்த நற்செய்தியின் தூதுவர்களாக, நற்செய்தியை பிறருக்கு வழங்குபவர்களாக நாம் வாழ வேண்டும். நற்செய்தியை வழங்க வேண்டும் என்றால் நற்செய்தியை வாழ வேண்டும். நற்செய்தி வாசிப்பை நாம் வாசிக்க வேண்டும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல்னா சாப்பாடு கிடைக்காதவங்க போயிட்டு நம்ம மணிக்கணக்கில் போதிச்சா போதுமா? சாப்பாடு பசியால் வார்த்தை போயிட்டு மணிக்கணக்கில் 2 மணி நேரம் அவன் போதிச்சா, நீ ஜெபம் பண்ணு, அது பண்ணு, நல்லா தவறு, அப்பதான் அவனுக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம போதிச்சா அது போதுமா? அவனுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். அவனுக்கு அதுதான் முக்கியம். அதான் ஏழைகளுக்கும் நற்செய்தி அறிவித்தல் என்பது போதித்தல் பின்னாடி தான். முதல்ல அவனுக்கு தேவையானது நம்ம கொடுக்கணும். அவனுக்கு என்ன தேவை? முதல்ல சாப்பாடு, அவனுக்கு வேண்டியது உடை, அவன் தங்கத்துக்கு ஏதாவது இடம், இதை தான் நம்ம முதல்ல கொடுக்கணும். அதான் நற்செய்தியை வழங்கிட. இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். அவருடைய பணி வாழ்க்கையிலே இதுதான் செய்தார். ஏழைகளை அரவணைத்தார், ஏழைக்கு தேவையானதெல்லாம் செய்தார், உணவு கொடுத்தார். அப்புறம் என்ன பண்ணாரு? பாவிகளை மன்னித்தார். பாவிகளை மன்னித்து அவங்க என்ன நண்பர்களாக ஆகிட்டார், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டார் எல்லாரையும். நோயாளிகளை குணப்படுத்தினார், தொட்டு குணப்படுத்தினார். அப்புறம் சிறையில் இருந்தவர்களை விடுவித்தார், ஒடுக்கப்பட்டவர்களை காப்பாற்றினார். இதுதான் நற்செய்தி அவர் செய்தார். நாமும் இதை செய்ய வேண்டும். வெறும் பிரசங்கங்கள், ஆலயத்திலே நாம் செய்கின்ற பிரசங்கங்கள் மட்டும் போதாது. நாம் என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவித்தல் என்றால் நற்செய்தி வாழ வேண்டும். அதை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். பிறருக்கு என்ன தேவை என்பதை நாம் முதலிலே செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். நம்மால் பிறரை குணப்படுத்த முடியாது, நமக்கு அந்த வல்லமை கிடையாது. ஆனால் அவர்களிடத்திலே சென்று அவர்களோடு இருந்து ஆறுதலான வார்த்தைகள் பேசலாம், அவர்களிடத்திலே நேரம் செலவழிக்கலாம். அதுவே அவர்களுக்கு போதுமானது. இப்படியாக துன்பப்படுகிறவர்கள், நோயாளிகள், ஏழைகள், எளியவர், இவர்களோடு நம்மை நாம் ஒன்றாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் நற்செய்தியை வழங்குதல். இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கடவுள் உருவாக்கிய குடும்பம், அவர் அன்பினால் உருவாக்கிய குடும்பத்திலே அனைவரும் சமமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற நற்செய்தி. இதைதான் நாம் பிறருக்கு வழங்கக்கூடிய நற்செய்தியாக இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த திருப்பதியை நாம் தொடர்ந்து இந்த வரங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்வோம். நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய ஜெபங்களை எடுத்துரைப்போம். அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர்களை ஆசீர்வதித்து அவர்கள் நற்செய்தியை உலகமெங்கும் பரப்ப வல்லமையையும் ஒருங்கிணைந்த மனதையும் அளித்து அவர்கள் ஒற்றுமையுடனும் வெற்றிகரமாகவும் பரப்புவதற்கு தேவையான அருள், வல்லமை மற்றும் ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்களுடைய வாழ்வில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளனர் என்பதை உணர்ந்து நற்செய்தியின் மூலம் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நீதி, சமத்துவம் மற்றும் அமைதி நிறைந்த உலகை உருவாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தியின் மூலம் எங்கள் சமுதாயத்தை மாற்றி அனைவருக்கும் நல்லதொரு வாழ்வை அளித்து உலகில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை உணர்ந்து அவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவா, எமக்கு நற்செய்தி பகிர்ந்து கொள்ளும் தைரியத்தை கொடுத்து எங்களால் முடிந்தவற்றை ஒருவர் மற்றொருடன் பகிர்ந்து வாழவும் உம்முடைய அன்பை உலகத்துக்கு பகிர்ந்து கொள்ள எமக்கு உதவி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையருக்காகவும் மேலும் இங்கு கூடியுள்ள அனைத்து இறை மக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். எங்கள் அனைத்தும் இதை ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ளம் சுகம் தந்து அனைவரையும் நீர் தேவையான புனித பூர்த்தி செய்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இங்கே இருக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசிரியர் இந்த பவுலடியாளர்களைப் போல நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ தேடி என்பதைப் போல நாம் அனைவருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு நற்செய்தியை பரப்புவதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அதற்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் ஆற்றலையும் கொடுக்க வேண்டும் என்றும், குடும்பத்திற்கு தேவையான ஒற்றுமை, அமைதி, சமாதானம் கிடைக்கவும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நலமாக வாழவும், குழந்தைகளுக்கு தேவையான கல்வி, ஞானம், ஒழுக்கம் கிடைக்கவும், இதன் மூலமாக நாம் அனைவருமே பிறருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவியாக கொண்டாடுகின்றோம்.
நம் அனைவருக்கும் கொடுக்கும் திருப்பதியானது எல்லாம் உள்ள தந்தையர்களுக்கு அர்ப்பணிக்க வையுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவிலும் நெருப்பினால் இயற்கை முறையில் பற்றிய செய்தீரே. நாங்கள் கொடுக்கின்ற மேற்பாளைகள் பரிமாண வழியாக எங்களையும் அதை நெருப்பினால் பற்றிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்தும் போற்று. அவருடைய தூய ஆவியை கொடுத்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை வாழ்வதாக. அவர் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கொண்டு வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்படைக்கும் பின்னத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியமுடைய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு உடைமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறுந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் இன்றைய திருப்பலியில் நாம் ஜெபிக்கின்ற சாம் ரிச்சர்டு, சாம் ஜோசுவா இவர்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு அங்கேயாகவும், இவர்களுக்கு நல்ல உடல் மன ஆன்ம சுக வேண்டியும் இவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தொடர்ந்து இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியிலே நாம் பங்கு கொள்வோம். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு பொந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமக நேச கிறிஸ்து வழியாக உம்மையை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு
விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் முற்றுநிலையில் திரும்ப கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சியிட்டவர் நீரே. ஆண்டோடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அனைவரும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் பாவங்களை மன்னிப்பவர். அவரது அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அன்பை உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் குறைத்து விருந்தினோம் மனதில் புதிய பிராண்டி சந்தையும் அறிவை பின்பற்றி பின்னைய மாட்டில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
முடியாது.